ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்க போகுது. அதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் எங்கள் நாட்டில் தான் நடத்தணும் ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. ஆனால் பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவிலேருந்து நாங்கள் பாகிஸ்தானில் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐசிசிக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கு பாகிஸ்தான் வீரர்களும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் என்ன சொன்னாங்க, இந்திய அணி வரவே தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை பார்த்து நம்ம முகமது ஷமி பாகிஸ்தான் குறித்தும் பாகிஸ்தான் வீரர்கள் குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முகமது ஷமி அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபாஸ்ட் பாலர். உங்களுக்கு தெரியும், 51 உலகக்கோப்பையில் அவரோட ஃபுல் திறமையை காமிச்சார். அதுக்கப்புறம் இன்ஜுரினால இந்த T20 உலகக்கோப்பை விளையாட முடியல, அடுத்து வர சீரீஸு கண்டினியூவாக விளையாட முடியல. ஆனால் மிகப்பெரிய வேகப்பந்து வீச்சாளர், இந்திய அணிக்கோசரம் பல சாதனைகள் படைச்சிருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர்கள் நிறைய பேர் இந்தியா விளையாட தேவையில்ல, நீங்கள் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி விளையாட தேவையில்ல அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு கோபம் பேசின முகமது ஷமி கோபம் அடைந்து, நீங்கள் யார் எங்களை விளையாட வேணான்னு சொல்கிறது, நாங்கள் எங்களோட ஐசிசி டீமு எங்கள் ஐசிசி எங்கள் டீம் அப்ரூவ் பண்ணியிருக்கு, அது பெரிய டீமாக, நாங்கள் வேர்ல்ட் கப் சாம்பியன், எங்களை எப்படி நீங்கள் விளையாட வேணான்னு சொல்லலாம், எங்களுக்கு இந்த இடத்துல பாகிஸ்தானில் விளையாடுறது பிடிக்கல, அதனால் நாங்கள் எங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம், அதுக்கு நான் ஐசிசி கிட்ட கோரிக்கை வைக்கிறோம், உங்ககிட்ட வைக்கல, நீங்கள் எப்படி எங்களை சொல்லலான்னு சொல்லிட்டு சராமாரியாக ஒரு எப்படி கோவத்தோடு பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் சொல்கிறதும் கரெக்டு தாங்க முகமது ஷமி. ஏன்னா நான் எங்களுக்கு அங்கே என்னன்னு தெரியல, ஏதோ பொலிட்டிஷியன் ரீதியாக ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, இந்திய அணி அங்கே போய் விளையாட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது எங்களோட கோரிக்கை, நாங்கள் ஐசிசி கிட்ட வைக்கிறோம், ஐசிசி என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அங்கே எடுக்கட்டும். இவங்க யார், பாகிஸ்தான்லேருந்து பாபர் அசம், ஷான்ஷா அஃப்ரிடி, அவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அந்த மிஸ்பா எல்லாமே இந்திய அணி விளையாட தேவையில்ல, எங்கள் நாட்டில் தான் கன்ஃபார்ம் நடத்துவோம், விளையாடினா விளையாட்டு எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னென்னு தெரியல, ஏன்னா இந்தியா இல்லாமல் அங்கே ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி அடிக்கலான்னு பிளான் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்தியா இருக்கிற இருக்க முடியாது, கண்டிப்பாக இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஒரு ஐசிசி டீமுங்க, அது எப்படி சொல்கிறது, ஒரு இன்டர்நேஷ்னல் டீம் இந்திய அணி, கண்டிப்பாக அது விட்டுலாம் நடத்த முடியாது, நடத்தவும் கூடாது. அதனால் இந்திய அணி கண்டிப்பாக ஒன்று என்ன சொல்கிறாங்க, பிசிசிஐ ஸ்ரீலங்காவுக்கு மாற்றுங்க, இல்லைனா எங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அந்தமாதிரி இடத்துக்கு ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி தொடர மாற்றுங்க, எங்கள் நாட்டில் பாகிஸ்தான் நாட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது இதுவாக சொல்லியிருக்காங்க. பட்டு நம்ம இந்திய அணி பாகிஸ்தானில் போய் பாகிஸ்தான் வச்சா அது ஒரு நல்லா தான் இருக்கும். பட்டு நம்ம பிசிசிஐ ஒத்துக்கலை. பாகிஸ்தானில் இப்போ அஃப்ரிடி சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானில் விராட் கோலிக்கெலாம் நிறைய ஃபேன் இருக்காங்க, விளையாடி பாருங்கள் அப்போ தான் தெரியும் அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. அதெல்லாம் ஓகே, பட் எங்கள் பிசிசிஐ ஒத்துக்கலை. ஃபஸ்ட்டு எங்களுக்கு எங்களோட ஆளுங்களோட சேஃப்டி, எங்கள் டீம் பிளேயர்ஸோட சேஃப்டி முக்கியம், அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட்டுன்னு நினைக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இது பிசிசிஐ ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஐசிசிஐ வேறு எங்கன்னா நம்ம இடத்துக்கு மாற்றினா மட்டும்தான் இந்திய அணி விளையாடும். ஆனால் கண்டிப்பாக வேறு இடத்துக்கு மாற்றவும் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஸ்ரீலங்காவுக்கு போகலாம், பங்களாதேஷுக்கு போகலாம், ரெண்டுத்துக்கு தான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி முகமது ஷமி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிறனா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.